அரசியல் கைதிகள் என அடையாளமிடப்பட்டு தடுத்து வைத்திருக்கும் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது போய்கொண்டிருந்த இந்த உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அங்கு தங்களையே மறந்து தங்களுடைய எதிர்காலத்தை மறந்து முற்று முழுதாக ஒன்றே ஒன்று எனக்கு தேவை, அது தமிழ் மக்களுடைய விடிவு என்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்த இந்த அனைத்து போராளிகளையும் வாழுகின்றவர்கள், இறந்து போனவர்கள், சிறைகளிலே வாடுகின்றவர்கள் எல்லாரையும் இந்த நாளில் நினைவு கூறுவோம். காணாமல் போன உறவுகளை பற்றிய போராட்டம் பாராட்ட வேண்டும். இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதை நாங்கள் விட முடியாது. கேட்டு என்ன பிரயோசனம் என்ற விதண்டவாதம் கதைக்கிற அளவுக்கு மிக இளம் உள்ளங்கள், இளைஞர்களே முன்னுக்கு வந்திருக்கின்ற வேளை இதே மிகுந்த கவலை அளிக்கின்றது. ஏதோ அலை ஒன்று பலவிதமாக அடிக்கின்றது, பலவிதமாக வீசுகின்றது. அந்த காத்துக்கெல்லாம் நாடல் போல அசைந்து ஆடிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய இளம் தலைமுறை என்பது மிக வருத்தத்துக்குரியதாகும். இத்தனை பேர் இந்த பஸ் நிலையத்தில் அங்கே கொஞ்சம் போய்கொண்டிருக்கின்றீர்கள். தயவு செய்து கொஞ்சம் நிறுத்தி வந்து ஒரு ஒப்பமிட்டு செல்லுங்கள். உங்களுடைய ஒரு ஒப்பம் அந்த வாய்ஸ்கட்டில் சொல்லப்படுறது போல தலையெழுத்தையை மாற்றக்கூடும். எவ்வளவோ குற்றவாளிகள், அரசாங்கத்திற்கு குற்றவாளிகள் நமக்கு இல்லாவிட்டாலும் அவர்கள் எல்லாம் சுதந்திரமாக துரோகிகளாக மாறி அரசாங்கத்தோடு அனுபவிச்சு கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அது எதையுமே எதிர்பார்க்காமல் மிக சாதாரணமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து ஒரு சில உதவிகளை தங்களால் ஆன உதவிகளை செய்தார்கள் என்ற ஒரு நோக்கத்துக்காக இவர்கள் எல்லாம் கால அட்டவணையின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். யாரும் அறிவிலியாக இருக்க முடியாது, இல்லை என்று சொல்லாதீர்கள். கண்ட அறைக்கெல்லாம் எடுபட வேண்டாம் என்றுதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது தற்போதைய காலம் எங்களை அவ்வாறு அலக்கழிக்கின்றது. சுனாமி போல அல்ல, சூறாவளி போல அல்ல, என்னென்று சொல்ல முடியாது அலக்கழிக்கின்றது. அதற்கு நாங்கள் எடுபடுகின்றோம். எப்ப என்றதான் எங்களுக்கு இருக்கின்ற நோக்கம். அது கிட்டத்தில் இருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம். என்றோ ஒரு நாள் விடிவே தமிழகத்திற்கு வரும். அதுவும் நேரடியாக இன்று பாதிக்கப்பட்டு நிற்கின்ற எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு உடனடியாக ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன், ஆசிக்கின்றேன். ஆகவே அன்புமிக்க சகோதரரே, இந்த சிறிய முயற்சியில உங்களுடைய பொறுப்பை, கடமையை நிறைவேற்ற தயவு செய்து முன்வாருங்கள். விட்டு உங்கள் பங்களிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை கூண்டுக்குள் வாழும் ஈழத்து சொந்தங்கள் கூக்குள் நடைப்பிணமான எம்மை மீட்டெடுக்க யாரும் இல்லை. கை விலங்கிட்ட காலம் தொடக்கம் கண்ணீருக்கு இங்கே பஞ்சமில்லை. கழியுமா தெரியும், இரும்பு திரைக்குள் காலம் கழியுமா தெரியவில்லை. மிஞ்சிய சோற்றை தின்று தொலைக்கும் எத்தனை காலம்தான் இப்படி வாழ்வது? எங்களையும் கொஞ்சம் பாருங்கள்.